ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது கோவில் புளியோதரையும் ஐயங்கார் புளியோதரையும் தான். பிராமின் ஸ்டைலில் எப்படி செய்கிறது, அதை எப்படி கலக்கிறது ரெண்டுமே சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கோவில் புளியோதரை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது நல்லா எலுமிச்சை அளவு புளியை நல்லா ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருங்க. அப்புறம் ஒரு கடாயில் 3 ஸ்பூன் மல்லி, வர கொத்தமல்லி சொல்லுவாங்க இல்லையா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடுகு, அப்புறம் கொஞ்சம் அரை ஸ்பூன் வெந்தயம். இந்த கடுகு வெந்தயம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், ஒரு வாசனை கொடுக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 4-5 வரமிளகா போட்டிருக்கேன். ரொம்ப காரமாக இருக்கிறதுனால 4-5 போட்டிருக்கேன். ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வாழை நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் தாளிச்சிக்கலாம். ஒரு 10 வரமிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கினதும் கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டு 10 நிமிஷம் ஆகும். இது பண்ணதான் கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் பாதி கொதி வந்தவுடனே அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடரை ஒரு 3-4 ஸ்பூன் வரும். 3 ஸ்பூனுமே போட்டுருங்க. ஒரே 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். கலக்கும் போது மேலாப்பில் போட்டுக்கிட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதான் கொஞ்சம் நல்லா வத்திடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக அந்த புளிப்புக்கு நல்லாயிருக்கும். அது நல்லா மூடி வச்சு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரான கோயில் புளியோதரை பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தலைன்னு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அதான் உதிரி உதிரியாக சாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைங்க. இது கலருக்கு நீங்கள் வேணால் காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம், பட் நான் போடலை. இங்கே பாருங்கள், சூப்பரான கோயில் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஐயங்கார் ஸ்டைலில் புளியோதரை பார்க்கலாம். ஒரு வானலியில் இதே மாதிரி வரக்கொத்தமல்லி அது போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் பெரிய குழிக்கரண்டியில் போட்டிருக்கேன். ஒரு குழிக்கரண்டியில் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். தனித்தனியாக வறுத்தா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். அவ்வளோதாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகா அதையும் போட்டு தனியாக வறுத்துக்கலாம். இதான் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் புளியோதரைக்கு. அதே மாதிரி லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரியே நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா இந்த சமயத்தில் வேர்க்கடலை அதுவும் போட்டுக்கலாம். இது பண்ணும்போதே தாளிக்கும் போதே இந்த வேர்க்கடலையும் போட்டு தாளிச்சிங்கன்னா சீக்கிரமாக நல்லா வெந்துடும். கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு தாளிப்பு மட்டும்தான் ரெண்டுக்கும் வித்தியாசப்படும். அதில் நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எதுவுமே போட மாட்டோம். பொடியும் போது இது எல்லாமே போடுவோம். அது ரெண்டும் தான் வித்தியாசம் இருக்குது. பெருங்காயம் போட்டுக்கலாம். புளியை கரைச்சி ஊற்றிட்டு இதே மாதிரி தான் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா தலைன்னு குளிச்சு வந்துடும். பாதி கொதி வந்தவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வறுத்து வச்சுருக்கிற பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறனால கல் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் கெடாது. ஸோ பவுடர் 3-4 ஸ்பூன் நல்லா போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிங்கன்னா தலைன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த பொடி ஆயிரும். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக. ஏன்னா தலைன்னு கொதிச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது ஐயங்கார் ஸ்டைலில் புளியோதரை.
2க்கும் ஸ்லைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த இது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ரெண்டுமே ஈக்குவலான டேஸ்ட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து எடுங்க. இதுக்கும் கலர் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கலர்லாம் சேர்க்க மாட்டேன். அதான் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க சேனலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.